வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், அதாவது டிஎன்சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அசிஸ்டன்ட் மற்றும் வாட்ச்மேன் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸஸும் கிடையாது. ஃப்ரீயாக ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு மாதிரி விண்ணப்ப படிவம். ஓகேங்களா? முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் இதே மாதிரி ஒரு ஃபார்மேட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. அதாவது வேர்ட் டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிடுங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேம், அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அல்லது வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கான்னு சொல்லி அந்த போஸ்ட் நேம் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து அப்ளிகண்ட்டோட பெயர் இங்கே ஃபில் பண்ணணும். அப்ளிகண்ட்டோட அப்பா அல்லது கணவர் பெயர், அதாவது ஆண்களாக இருந்தால் அப்பா பெயரும் பெண்களாக இருந்தால் கணவரோட பெயரும் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய நிரந்தர முகவரி பின்கோடோட இங்கே ரைட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய தற்போதைய முகவரியும் பின்கோடோட இங்கே ரைட் பண்ணிடுங்க. அடுத்து கைபேசி எண், அதாவது மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. உங்களோட ஜாதி மற்றும் மதம் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட கம்யூனிட்டி எதுவோ அதை வந்து இங்கே டிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி, கல்வி தகுதி இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ். நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் 10th 12th டிகிரின்னு சொல்லி அடுத்தடுத்து என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே அவங்க கேட்டிருக்க ஆர்டர் வைஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, டோட்டல் மார்க்ஸ் என்ன, அவுட் ஆஃப் மார்க்ஸ் என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்ன, எல்லாமே ஃபில் பண்ணணும். அடுத்து அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா அதோட விவரம் இங்கே வந்து ஃபில் பண்ணணும். உங்களோட மெயில் ஐடி, அடுத்து அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இருக்குது. அதாவது உங்களோட டிசி, அனைத்து மதிப்பெண் சான்றிதழ்கள், எல்லா மார்க் ஷீட்டும், அதாவது 10th 12th டிகிரி அப்படின்னு சொல்லி எல்லா மார்க் ஷீட்டும் நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு மற்றும் அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்று இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷனோட சேர்த்து அனுப்புகிற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் நேரில் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அட்ரஸ். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். ஓகேங்களா? முதுநிலை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், எண் 1, சச்சிதானந்த மூப்பனார் ரோடு, தஞ்சாவூர் 613001. இந்த அட்ரஸில் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து அலுவலக நாட்களில் நேரடியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் அப்ளிகேஷன் கொண்டு போய் நேரிலேயே சப்மிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நவம்பர் 28 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தஞ்சாவூர் மண்டலத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மண்டலத்தில் நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால உதவுபவர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது சீசனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போஸ்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிச்சுக்கலாம். பருவகால காவலர், இந்த போஸ்ட்டுக்கு ஆண்கள் மட்டும், அதாவது வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு ஆண்கள் மட்டும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பருவகால உதவுபவர் போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 12ஆம் வகுப்பு மேலே டிகிரி, டிப்ளமோ, ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். பருவகால காவலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th படிச்சிருந்தாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிக்க நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பருவகால உதவுபவர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 120 வேக்கன்சிஸும், பருவகால காவலர் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு 120 வேக்கன்சிஸும் இருக்குது. மொத்தமாக 240 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/1/2025 அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரியாக இருந்தால் 32 வயது வரைக்கும் இருக்கவங்களும், பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் எல்லாம் 34 வயது வரைக்கும் இருக்கவங்களும், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்கெல்லாம் 37 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். இது அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா சேம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரியாக இருந்தால் 32 வயது வரைக்கும் இருக்கவங்க, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் 34, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ 37 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 5218 ப்ளஸ் 3499 ரூபாய் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு நாளைக்கு போக்குவரத்து படி, அதாவது ட்ராவலிங் அலவன்சஸாக பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அலவன்சஸ், சேலரி, அகவிலைப்படி இதெல்லாம் சேர்த்து ஃபர் மந்த்துக்கு உங்களுக்கு 12,000 கிட்ட சேலரி கிடைக்கும். அதே மாதிரி வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 5218 ப்ளஸ் 3499 ரூபாய் அகவிலைப்படி இருக்கும். போக்குவரத்து படியே ஒரு நாளைக்கு 100 ரூபா உங்களுக்கு தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் சேம் சேலரி தான். பர் மந்த்துக்கு 12,000 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவர்கள், ஆண்கள், பெண்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஒரு மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணி அதை கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸ்க்கு நேரில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. இன்டர்வியூ வந்து என்றைக்கு, எங்கே, என்ன டைமிங்கில் நடக்கும் அப்படிங்கிற இன்டிமேஷன்ஸ் வந்து மொபைலில் எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ அல்லது லெட்டர் மூலமாகவோ உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். அன்றைக்கி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரி போஸ்டிங் தான், தற்காலிகமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு இதோட ஒர்க்கிங் பீரியட் பார்த்திங்கன்னா 1 year இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங் டெம்ப்ரவரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.